அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்தனம். நேற்று வருவிக்க உற்ற வள்ளல் பெருமான் எதற்காக வருவிக்க உற்றார் என்பதை முதல் பாடலாக பார்த்தோம். வள்ளலார் யார் என்பதுக்கு அதுக்கு முன்னோடியாக தன்னுடைய ஆன்மாவை தமக்கு அறிவித்ததோடு அல்லாமல் இறைநிலை செய்விக்கவே இந்த நில உலகத்திற்கு அவர் வருவிக்க உற்றார். அதற்கு இரண்டாவது பாடலாக இப்பொழுது சொல்லுகிறார் எதற்காக வருவிக்க உற்றார். அப்பா, எனக்கு எய்ப்பில் வைப்பாய் இருக்கின்ற ஆரமுதே, இப்பாரில் எந்தன்னை நீயே வருவித்து இசைவுடனே தப்பாத தந்திரம் மந்திரம் யாவையும் தந்து உலகின் வெப்பானது தவித்து ஐந்தெழில் செய்ய விதித்தனையே என்று தன்னுடைய வருவிக்க உற்றதனுடைய நோக்கத்தை இறைவன் எவ்வாறு தமக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்பதை இங்கு பாடலாக எழுதி வைத்திருக்கின்றார். இப்பாரில் எந்தன்னை நீயே வருவித்து என்னை இந்த உலகுக்கு நீயே வருவிக்க செய்து, எப்படி வருவிக்க செய்கிறார்? தந்திரமும் மந்திரமும் யாவையும் தந்து, அது மட்டுமல்லாமல் ஐந்தொழில் படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், தெரித்தல் முதலிய ஐந்தொழில்களையும் செய்யும் வல்லமை பெற்று இறைவனுக்கு நிகராக அவரை வைத்து உலகினுடைய வெப்பானது மரணம் என்ற வாதனையை, அந்த வெப்பு நோயை தவிர்த்து அவர்கள் எல்லோரும் இறைநிலையில் கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆவதற்காக இவருக்கு அனுப்பி வச்சிருக்கார். அப்போது இவர் சொல்கிறது மந்திரம் தந்திரம். அப்போ அவர் என்ன தந்திரம் என்ன மந்திரம் அவர் கொடுத்து அனுப்பியிருப்பார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திர வாசகத்தை கொடுத்து அவர் அனுப்பியிருக்கிறார். அதில் அந்த வாசகத்துக்கு கூட மந்திரத்துக்கு கூட தந்திரமாகிய ஒரு 4 நிலையை சொல்கிறார். இந்திரிய, கரண, ஜீவ, ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கமே தந்திரமாக அவருக்கு கொடுத்து இதன் மூலம் அகத்து கருத்திருப்பவர்களை வெளுப்பாக்கி மகாமந்திரமாகிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா வாக்கியத்தை தந்து ஆன்மாவை தெரிய வைத்து அந்த ஆன்மா எடுக்கின்ற உடலில் உள்ள கசடுகளை திரைகளை நீக்கி, எப்படி இந்த ஆன்மா எப்படி வருது? வெண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு என்று திருமூலர் சொல்லுகிறார். அதாவது இந்த ஆன்மாவானது விண்ணுலகிலே ஆன்ம உலகிலே சதா இறைவனை வேண்டி வேண்டி தம்முடைய பாவ புண்ணியத்துக்கேற்ப திருவள்ளுவர் சொல்கின்றது போல நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் என்கின்ற அந்த உன்னத நிலையில் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப எடுத்த இந்த உடலில் புண்ணிய பலம் அதிகமாக சேர்ந்ததுனால மானிட உடல் கிடைத்திருக்கிறது. அந்த மானிட உடலினால் மட்டுமே இறைநிலை அடைய முடியும் என்ற தந்திரத்தை அவர்களுக்கு சூசகமாக தெளிய வைத்து, அந்த தந்திரமே உளவு என்றும் உளவினால் அறிந்தால் ஒழிய மற்ற அலக்கின் அளவினில் அளவாம் அருட்பெருஞ்சோதி என்று உளவை சொல்லியிருக்கிறார். என்ன உளவு? தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரணி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. முன்பதிவில் நாம் பார்த்தது போல்
உன்னை எண்ணிப்பார், அப்பொழுது எல்லாம் தெரியும் என்று அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அலனையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் யுகத்தே பரத்து பெற்றிட மகிழ்வதற்கென்றே என இந்த யுகத்தை வருவிக்க விட்டேன் என்ற முதல் பாடலில் ஒரு பிரம்ம ஞானிக்கு உரைக்கின்றார். எப்படி உரைக்கின்றார்? அந்த ஞானி தன்னை அறியாமல் மற்ற விஷயங்களில் செல்லும்போது பிரம்மஞானம் அடைய முடியாது என்றும் கடவுள் நிலை அறிய முடியாது என்றும் தன்னை அறிந்தால்தான், தன்னுடைய ஆன்மாவை அறிந்தால்தான் எல்லாம் பெற முடியும் என்று திருமூலர் திருமந்திர வாக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை அர்ச்சிக்க தானே அறிந்தேனே என்ற அந்த வார்த்தைக்கு புறப்படி தன்னை அறிந்து இறைநிலையாகிய மரணமில்லா பெருவாழ்வாகிய இறைவனுடன் ஒன்று சேர்ந்து கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆகும் பொருட்டே இந்த ஆன்மாக்கள் இறந்து வீண் போகின்ற காலங்களை தவிர்க்க செய்து அவர்களை மேல்நிலை ஏற்றி அனுப்புவதற்காகவே வள்ளல் பெருமானை இறைவன் என்ன சொல்கிறாரு? பிரிவேது இனி உனை பிடித்தனம், உனக்கு நம் அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி என்று தன்னுடைய அறிவாகிய ஞானத்தையே வள்ளல் பெருமான் வடிவமாக இந்த நானிலத்திலே வருவிக்க உற்றார். டெரைவ்டு ஃப்ரம் ஹெவன் என்பது ஆங்கில மொழிபெயர்ப்பாகும். எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதாவது ஒரு எந்திரமானது சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அதற்கு வேறொரு டிபார்ட்மெண்ட்டிலிருந்து டெபுடேஷன் உயர் பதவி கொடுத்து இங்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதுபோல் இறைவன் ஏற்கனவே 63 நாயன்மார்களையும் 12 ஆழ்வார்களையும் தேவரும் முத்தரும் போகரும் முனிவர் இவர்களை எல்லாரும் அனுப்பியும் கூட தான் திருப்தி அடையாத நிலையில் தான் படைத்த இந்த உயிர்கள் தன்னை சேர்ந்து அடையவில்லையே என்ற ஒரு கருத்திலே தன்னுடைய வடிவத்தையே எப்படி சிவபெருமான் ஒரு கதை சொல்லுவாங்க. சிவபெருமான் தன்னுடைய கண்ணாடியில் தன்னுடைய அழகை ரசிக்கும் போது அந்த அழகிலிருந்து சுந்தரா வெளியே வா என்று சொல்லி ஆளாள சுந்தர் வந்தாரோ அதுபோலவே தன்னுடைய அறிவையே மூலதனமாக்கி அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அதற்கு ராமலிங்கம் என்று பெயரிட்டு அவரை இந்த நில உலகிற்கு வருவிக்க உற்றேன். அது அல்லாமல் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்றார். அப்போது அருளை பெற்றேன் வருவிக்க உற்றேன். இப்போது அருளை பெற்றதுனால்தான் அவர் வருவிக்க உற்றார். ஆனால் இங்கே பாட்டில் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்றார். அதற்கு முன்னாடி இறைவன் என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். அது ஏன் இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று சொன்னால், கருங்குழியிலே இரவிலே தான் எழுதி கொண்டு இருக்கும்போது எண்ணெய் என்று தண்ணியை ஊற்றும்போது அந்த விளக்கானது தண்ணீரிலே எரிந்தது. அப்பொழுது சென்னை நகர மக்களே செப்பக்கேளீர், தண்ணீர் விளக்கும் எண்ணெய் போல் நெய் விளக்கு போல் எரிந்தது சந்நிதியின் முன்னே என்றார். அப்போது அந்த இடத்துல சந்நிதி என்று யாரை சொல்கிறார்? இப்போது ஒரு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் அதற்கு முன்பு உட்கார்ந்துருக்கிற முன்னிலைன்னுவோம். அப்போது அந்த முன்னிலையில், தீபத்தின் முன்னிலையில், விளக்கின் முன்னிலையில் இவர் உட்கார்ந்துருக்கார். அப்போது இவரை சூசகமாக சந்நிதி, அதாவது அதற்கு முன்னே ஒரு இடத்துல சொல்கிற அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு என்று. அப்போ நானே இறைவன் ஆகிவிட்டேன், இலகும் 5 தொழிலையும் செய்ய பணித்தாய் அப்படி என்ற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அடியேன் இறைவன் என்ற ஒரு நினைவிலே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று கூறி 2வது பாடல்
மக்களுடைய வெப்பானது தவிர்த்து ஐந்தொழில் செய்து அவர்களை மேல்நிலை அடைய வைப்பதற்காகவே வள்ளல் பெருமான் இந்த நில உலகத்துக்கு வருவிக்க உற்றார். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.